கொள்ளிடத்தில் முதலைகள் பிடிபடுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். அழகுதான் ஆபத்து என்பார்கள். ஆம், அப்படித்தான். கழுகு பார்வையில் பார்த்தால் இந்த கிராமங்கள் பச்சை பசேல் என்று இருக்கும். கிராமங்களை ஒட்டி நீண்ட நெடிய தூரத்திற்கு பழைய கொள்ளிடம் வாய்க்கால் செல்கிறது. தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாததால் விவசாயமும் செழிப்பாக இருக்கிறது. ஆடு மாடு என கால்நடைகளும் அதிகமாக இருக்கின்றன. பழைய கொள்ளிடத்தை ஒட்டி உள்ள நந்திமங்கலம், அத்திப்பட்டு, அகரநல்லூர், வேலக்குடி, பேராம்பட்டு, திட்டக்காட்டூர் உள்ளிட்ட பல கிராமங்கள் விவசாயத்தையும் கால்நடைகளையும் மட்டுமே நம்பியிருக்கின்றன. இங்கு முன்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென்பட்ட முதலைகள் இப்போதோ அதிக அளவில் தென்பட ஆரம்பித்துவிட்டன. இரவு நேரங்களில் முதலைகள் நீரிலிருந்து வெளியேறி ஊருக்குள் புகுந்து ஆடு மாடுகளை கொல்வது, தண்ணீரில் இறங்கும் மனித உயிர்களை கொல்வது வழக்கமாகி வருகிறது. 2 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முதலைகள் பிடிக்கப்பட்டு மீண்டும் ஆற்றில் விடப்பட்டுள்ளன. இதனால் முதலைகளை கணக்கெடுத்து பாதுகாப்பான இடத்தை உருவாக்க வேண்டும். பழைய கொள்ளிடத்தின் 2 புறங்களிலும் முதலைகள் வெளியேறாத வகையில் இரும்பு கம்பிகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் மக்கள். இந்த வெயில்ல போய் பாத்தீங்கன்னா இந்த கரையை பூரா படுத்து கிடக்கு. மழை பெஞ்சா கீழே இறங்கிடுதுங்க. ஆடு மாடு போக முடியல, மனுஷாலும் இறங்க முடியல. மனுஷாலும் இறங்கினாலும் பிடிச்சி விடுது, கொண்டு போய் அழுத்தி கொண்டு விடுதுங்க. கொண்டு நாரி போய் தான் அது விடுது. அந்த மாதிரி தொல்லையில் இருக்குங்க. இந்த ஊரில் நிறைய இருக்குங்க. முதல்ல அது எப்படி ஒரு 100 முதல்ல குட்டி போட்டு சன்னமாக வருதுங்க. நிறைய தெப்பக்கட்ட மதங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த ஆத்துல பாதுகாப்புமே கிடையாது. கட்டினாங்களே ஒழிஞ்சு பாலம் ஒரு படித்துறை வச்சு கட்டல. ஒரு கம்பி வேலி விட்டு ஜனங்க இறங்க கொல்ல புழக்கிறதுக்கு வழி கிடையாது. ஒரு மாடு குளிப்பாட்ட போகணும்னா கூட எங்களால முடிய மாட்டேங்குது. திரும்ப வயல்லேருந்து வேலை செஞ்சுட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க பேரு முன்சாமி. அவங்க இறங்கி இப்படி குனிஞ்சு துணி தான் துவைச்சாங்க. பின்னாடி பக்கமாவே எடுத்துட்டு போயிடுச்சு. ஆடு போய் மேய முடியல சார், பிடிச்சிடுது. கண்ணுக்குட்டி சின்ன கண்ணுக்குட்டி போய் மேய்ஞ்சாலே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. நிறைய முதல்ல இருக்கு சார். அது எங்களுக்கு சரியான பாதுகாப்பு அதுல கிடையாது. ஜனங்க இறங்க முடியல, குளிக்க கொள்ள முடியல. இந்த இடத்துல இறங்கி நாங்க நம்பி குளிக்க விட முடியல. நாங்க சின்ன பிள்ளையிலேருந்து இங்க தான் குளிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்க மாட்டாங்க. 6 மாசத்துக்கு ஒரு நட, 1 வருஷத்துக்கு ஒரு நட ஏதோ ஒரு ஆளை பிடிச்சிட்டு தான் இருக்கு, ஆடு மாடை பிடிச்சிட்டு தான் இருக்கு. இது குறித்து வனத்துறை அதிகாரியிடம் கேட்டதற்கு கடந்த 2 ஆண்டுகளில் ஆற்றிலிருந்து வெளியேறிய 35 முதலைகள் பாதுகாப்பாக மீண்டும் ஆற்றில் கொண்டு செல்லப்பட்டு விடப்பட்டதாக தெரிவித்தார். பழைய கொள்ளிடம் முதலைகளின் வாழ்விடமாக இருப்பதாகவும் இது குறித்து மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகவும் வனத்துறை அதிகாரி தெரிவித்தார். முதலைகள் வாழ்விடத்தை பாதுகாப்பது மிக அவசியம். இயற்கையை பாதுகாப்பது எப்படியோ அப்படித்தான் இவையும். ஆனால் சில கிராமங்களில் படித்துறை அமைத்து அதற்கு இரும்பு வேலி கேட்டுள்ளதாகவும் இது குறித்து அரசுக்கு திட்டம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் வனத்துறை அதிகாரி கூறினார். அரசு அனுமதி கிடைத்தவுடன் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்பதும் வனத்துறையின் தகவலாக இருக்கிறது.